ரொம்ப முக்கியமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தேர்தல் நேரம்ன்றதுனால இதை நம்ம பேச வேண்டியிருக்குது. நீங்கள்லாம் ஒரு நூலை படிக்கணும், சிவம் சங்கர் சிங்கினுடைய நூல் இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படின்றது இந்த நூலுடைய தமிழாக்கம் வந்திருக்குது. அவர் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணவர், பிஜேபிக்கு ஒர்க் பண்ணிட்டு அதனுடைய அனுபவங்களை அதில் எழுதுறாரு. முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது எப்படி விவாதத்தை எவ்வளவு சீப்பா எவ்வளவு மட்டரகமாக திசை திருப்புகிறார்கள் என்பதை எழுதுறாரு. குஜராத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. மோடி அங்க போய் காங்கிரஸ்காரர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்தது உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை சுத்தியே விவாதம். 2019 தேர்தல், ராகுல் காந்தி மானசரோவர் போறாரு. மானசரோவர் போகும்போது அவர் கறி சாப்பிட்டது உண்மையா இல்லையா, இது NDTVயில் விவாதம். யார் உண்மையான இந்து, நியூஸ் 18 விவாதம். அப்போ இது சில உதாரணங்கள், எப்படி திசை திருப்புகிறார்கள் என்பதற்கான உதாரணங்களை அதில் விளக்கி சொல்றாரு. திரிபுரா தேர்தல் அனுபவத்தை பத்தி அவர் எழுதியிருக்காரு. திரிபுராவில் 2018 அதற்கு முந்தைய 2013 தேர்தலில் திரிபுராவில் பாரதிய ஜனதா வாங்கிய ஓட்டு 1.54%, 1.54 விழுக்காடு 2013. 2018 தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வெல்கிறார்கள். நம்ப முடியுதா? இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி சாத்தியமாச்சுன்றதை ஒரு சாப்டர் விளக்கியிருக்கிறார். முழுக்க திரிபுரா முழுதும் வலைப்பின்னல், வாட்ஸ்அப் குரூப்புகள் உருவாக்கப்படுது. முன்னால போய் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. யார்? பிரசாந்த் கிஷோர் குரூப் தான். அதில் தான் இவர் வேலை பார்த்துருக்காரு. முன்னால ஒரு ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்தால் மாணிக் சர்க்கார் அங்கே முதலமைச்சர், அவர் சைக்கிளில் செக்ரட்டரியேட் வர முதலமைச்சர், அவரை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த அரசுக்கு எதிராக தயாரிக்க வேண்டும் திட்டம் போடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல, எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போ இந்த அரசை வீழ்த்துவதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதில் சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்றேன். திரிபுராவில் அதற்கு முன்னால பழங்குடி மக்களுக்கும் சமவெளி மக்களுக்கும் வங்காளிகளுக்கும் இடையிலான முரண்பாடு அப்படின்றது எப்பொழுதும் இருந்தது. மாணிக் சர்க்கார் ஆட்சியின் கீழே அந்த முரண்பாடெல்லாம் அகற்றப்பட்டு அமைதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. வேற ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்வதற்கு இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? எழுதுறாரு, மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கொலை, ஒரு ரேப் நடந்தா அதுதான் மாநிலம் முழுதும் நடக்கிறது என்று வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக பிரச்சாரம் செய்தோம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சீட்டு கம்பெனி, கல்கட்டா பேஸ்டு சீட்டு கம்பெனி, அவன் திரிபுராவில் ஏமாத்திடுறான். அதில் ஒரு 4ல் ஒரு ஆள், 5ல் ஒரு ஆள் பணத்தை பறி கொடுத்துருக்காங்க மக்கள். என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சீட்டு கம்பெனி முதலாளியோட படத்தையும் மாணிக் சர்க்கார் படத்தையும் பக்கமாக வச்சு ஃபேக் ஃபோட்டோகிராஃப் தயார் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் பரப்பினோம்னு எழுதுறாங்க. அப்போது மக்கள் மத்தியில் மாணிக் சர்க்கார் மீது ஒரு சந்தேகம், அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க. அடுத்தது, குழந்தைகள் கடத்தல் நடக்கிறது என்ற செய்தியை மாநிலம் முழுதும் பரப்புகிறார்கள் வதந்திகளாக. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறத பாருங்க. ஒரு போதை மருந்து அப்படின்றது பிரச்சாரம், குழந்தை கடத்தல் என்பது பிரச்சாரம். எந்த அரசியல் பொருளும் எடுத்து விவாதிக்கப்படுவதில்லை. நீட் பற்றி விவாதிக்கப்படுவதில்லை, ஜிஎஸ்டி பங்கீடு அதை பற்றி விவாதிக்கப்படுவதில்லை, ஒன்றிய அரசின் அத்துமீறல்களை பற்றி விவாதிக்கப்படுவதில்லை. எதை அவர்கள் அஜெண்டாவை மாத்துறாங்க. அப்ப நாம் அரசியல் ரீதியாக அக்கறை உள்ளவர்கள், புரிதல் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சீர்தூக்கி எடை போட்டு பார்த்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை நாம் பேசுகிறோம். அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாக்க இங்கே சோஷியல் மீடியாவில் உடனே ஃபேக்ட் செக் யூனிட் இருக்குது, அதை ஃபேக்ட்ஸை விளக்குறோம். ஆனால் ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே போனவர்கள், ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கைக்குள்ளே போனவங்க, அதற்கு எதிராக நீங்கள் எவ்வளவு விவரங்களை, உண்மைகளை ஃபேக்டாக அடுக்கினாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மாற்றிக்கொள்வதில்லை. மாறாக அந்த உண்மை விவரங்களை தங்கள் நம்பிக்கையின் மீதான தாக்குதலாக பார்க்கிறார்கள். ஒரு கடவுள் நம்பிக்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க. அது கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, ஒரு மூட நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தனிடம் நீங்க அறிவியலை எவ்வளவு விளக்கும் போது தன்னுடைய நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குறதா தான் அவன் பார்க்கிறான். அப்போ அந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை இத்தகைய ஒரு நம்பிக்கைக்கு ஆளாக்குவது என்பதை நோக்கி அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. இது சிஸ்டமேட்டிக்கா, திட்டமிட்டு இது நடத்தப்படுகிறது. இதை எப்படி எதிர்கொள்வது என்று நாம் சிந்திக்கணும். எழுப்பப்படுகின்ற எந்த அரசியல் கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மக்களை ஏமாற்றி ஓட்டை திருடுவது எப்படி என்பதை மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு கூட்டத்திடம் இந்த நாடு சிக்கி இருக்கிறது.